கிளப்பி விடுங்க பாப்போம். அது என்ன காரணம் தெரியுமா? யூடியூப் எடுத்தவங்க சொன்னாங்களாம், விஜய் போட்டு கட்டிக்கிட்டு உன்னை ஏறுது, நீ என்ன அமைதியா இருக்கிற, அதனால இன்னைக்கு அவன் கட்டிக்கிட்டு ஏறுறான். நீ என்னை கட்டிப்பிடி, நான் வேணாங்கல, அது நான் சிக்கிட்டு பாத்துக்கிறேன். என்ன பாவடை அவுத்து விட்டு எனக்கு ஊருக்காரங்க கண்ணி கட்டு போகவா? உயிர் போகும் உங்களுக்கு. உங்க உயிர் அங்கதான் இருக்கு. தவறாய சொல்லிட்டேன். எல்லாரும் நல்ல கலைஞர தானே நிறுத்து பார்த்தா கைய வச்சு நிறுத்தி சொல்லலாம். அப்படி பேசாத. என்ன நீ பேஞ்சதான் என்ன செய்யறது? வாடகை மேல தங்கி வாங்கல. ஏமா இவர பேசி நான் உன்னை தவறாக பேசுறேன். என்ன பேசுனப்ப? வெயிட் மேட்ச்னா நான் சொன்னாரு யாரையா சோடையா நாளையா? வெயிட் மேட்ச்னா முத்திட்டு குட்டான ஒரு ஸ்பீக்கர் போயிடும். அந்த ராஜா முகமது ஒரு பாட்டு போச்சாரா ஸ்பீக்கர் கொண்டு அடுத்த ஊர்ல கொண்டு தங்கி வைக்கிற மாதிரி இருக்கு. யாரையா நான் சோடையா? கோவப்படாதீங்க. பாடி போட்டு இருக்கலாம்ல. பாடி 42. அந்த விட பாடி போட்டுக்கீங்க. பாடி எனக்கு 42 சைஸ் கிடைக்கல. தலக்கு குளுக்குன ஆளுதான் பாரு. மூடு மாறுது. இந்த பல டெய்லருக்கு தச்சிருக்கு. இப்ப என்ன நடந்து வச்சிருங்க? என்ன இதுக்கு வந்து உன் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கவே? எதுக்கு பொண்டாட்டியை எல்லாம் கட்டி பிடிக்கல? சட்டமா இருக்கு. கம்மி பண்ணி இத ஏத்து. ஏத்து கால்ல நான் உனக்கு. அப்பா இத ஏத்து. இத ஏத்துட்டேன். கடுப்பாயிரும். உனக்கு நான் 500 கால்ல கூட்டி கொடுக்கிறேன். ஏய் உனக்கு இது தானே. ஏய் நான் உனக்கு 500 என் சம்பளத்தை தரேன். ஏய் உனக்கு கட்டிங் தானே. தம்பி கட்டிங்னா பர்சனியாரு. நாளைக்கு நான் உனக்கு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். ஏத்து. சொல்லுங்க பொம்பளை என்ன திரும்பிடுவ. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவ நீ? என்ன ஒரே ஊருக்காரங்க நான் கேட்போம். ஏங்க இந்த பையன் பப்புனு நான் டான்ஸ் உன்னைய தொட்டு நடிக்க தான் பர்மிஷன். தொட்டுக்கிட்டு பழகி எனக்கு புருஷன் இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தானா தூக்கி கூட நான் அதுலயே மிதிப்பானே. யார் மிதிக்கிறாரு? எங்க தொல்ராஜனே என்ன நினைக்கும்? என்ன ஒரு டீசன்டான டான்ஸ் பப்புனு வந்து இங்க கைய வச்சு புடிக்கிறாங்க. அப்ப இது உணர்ச்சி கட்ட மாடா? அப்பன்னு அவர் நினைக்க மாட்டார். அந்த ஆளு கை வைப்போம்னு நினைப்பாரு. அல்ல வேணும் அண்ணன் தான் சரியா சொல்ல மாட்டாரா? என் தங்கச்சி மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாது. பொறுமையான ஆளு. கோவப்பட வச்சுட்டேன். ரொம்ப பக்தியான ஆள் தெரியுமா? எப்படி? எல்லாரும் வருஷத்துல ஒரு தரம் தான் பால் குடம் எடுப்பாங்க. என் தங்கச்சி வருஷம் பூரா பால் குடம் தூக்குது. மணி என்ன வெளியில வருது. இருமா இப்ப என்ன நடந்து வந்து கட்டி பிடிச்சா? அப்புறம் பொண்ணைய கட்டி பிடிக்காம யார கட்டி பிடிப்பா? பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா இல்ல கள்ள காதலியா இல்ல மொரமா பொண்ணா இல்ல தாய் மாமா பொண்ணா? என்ன பொண்டாட்டியா இருந்தானா வப்பாட்டியா இருந்தானா? இன்னைக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டி. மரியாதையை கெடுத்து மரியாதை நீ பேச கத்துக்க. 5:30 மணி வரை நீ தான் எனக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி என சொல்லி நான் விடை பெறுகின்றேன். நடுவர் உதயகுமார் அவர்களே. நடுவர் உதயகுமார் அவர்களே. என்ன அரசு சட்டம்? என்ன சட்டம் இது? என்ன சட்டம்? பாப்புல ஒரே என்ன இது பேசுனா புடிச்சு குளிச்சுடுவான் வாயா. இங்க இருந்த மிரட்டல் விட்டு இந்த உருட்டல்ல நீ என்ன செய்ய? என்ன ஆடி குத்து சரி என்ன செஞ்சாலும் நான் செவனேன் தான் இருக்கு. அதான் தெரிஞ்ச விஷயமா? ஏன் நான் செவனேன்? எல்லாம் இந்த உண்டியல மாதிரி இருக்கு. இந்த உண்டியல பார்க்காத செத்துருவ. அது ஏன் சாகுற? ஒழுங்கா உண்டியல் போட்டாலும் ஏன் சாகுற? என்ன பேசி பேசுறீங்க? செத்துறான் கேளுவையா? நீ என்ன கேட்க முடியாது? ரோசா காட்ட அப்படி பேசாத. எங்க ஆண் வர்க்கம் எது? இன்னைக்கு பெண் வர்க்கம் காணா. 1 2 3 4 கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. கம்மியா இருக்கு. காப்ப கட்டிட்டு படுத்து தூக்குது. வச்ச எழுப்பு சொல்றேன். ஆமா எழுப்பு. எங்க ஆண் வர்க்கம் எவ்வளவு இதா இருக்கு பாரு. சரி என்னதான் பேசினாலும் எங்களுக்கு மட்டும் தான் நீங்க என்ன சொன்னவன் அவர் இங்க பாரு. உங்களுக்கு மட்டும் பேசுன என்னைக்குமே பெண்ணுக்கு கீழே தான் ஆணு. அது உண்மைதான். இந்த இது கீழே தான் சரணம் நடக்கும். தண்ணியை போட்டுங்க எல்லா வேலையும் நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன் தண்ணி சாப்பிடுறேன்? ஏன் சாப்பிடுறீங்க? குடும்பத்துல உள்ள பொம்பளை சரியானா நம்ம தண்ணி சாப்பிடுமாயா? ஒரு புருஷங்காரன் வேலைக்கு போயிட்டு வரணும். வாங்குங்க உட்காருங்க. நேற்று வேற பொம்பளை பிள்ளையில போறியா? எப்படிங்க தொழில் பண்ணுச்சு?
பொம்பளை பிள்ளைய போட்டா எப்படி தொழில் பண்ணி நாடா தொழில் போய் எப்படி சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி காலு அவனுக்கு சாப்பிட சொல்லதானே மரியாதை. இப்ப நீங்க என்ன புருஷனை சாப்பிட சொல்லுப்பா திண்டு பாடு அப்படின்னு சொன்னா தண்ணி சாப்பிடாம என்ன செய்வீங்க? நீங்க சொல்ற மாதிரி ஆண்கள் வந்து அந்த காலத்து ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் சம்பளம் வாங்கினா 400 ரூபாய் வந்து பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு 100 ரூபாய தன்னுடைய செலவுக்கு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற ஆம்பளை 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கொண்டு போய் டாஸ்மார்க்ல கொடுத்தீங்கன்னா பொம்பளை வெள்ளக்கமா அடிக்க மாட்டாங்க. அப்ப உள்ள பொம்பளை நாங்க புருஷங்கார வேலைக்கு பண்ணா இந்த கலப்பையை பிடிச்சிட்டு அது கொள்ளக்கார போயிட்டா பொண்டாட்டி என்ன செய்ய நீரா தண்ணி கொண்டு நம்ம புருஷன் கஷ்டப்படுறது உடனே 10 நிமிஷத்துல அங்க வந்துடும். நீங்க நாங்க பொழுதாக்கி ஊதுனா மதுரையோட வரீங்க. என்ன பண்றது, நீங்க உழுவுற சரியில்லை. சரியில்லைன்னு கேக்குறேன். உங்களை எதுக்கு மருமகன் வந்து தாலி கட்டி உங்களை எதுக்கு கூட்டிட்டு எங்க ஆத்தா பத்திரமா பாத்துக்கணும் தான் கூட்டிட்டு போறோம். சரி கூட்டிட்டு போய் கால வைக்கிறோம், அதோட எங்க மாமியார் செத்து போயிடும். அவ்வளவுதான் ஜாதகம் அப்படி. அதுக்கு எங்க அப்பே திடீர்னு முடியாம வந்துட்டேன். என்னையெல்லாம் நீ கட்டிட்டு போனன்னு வச்சுக்கோ, நான் கால் எடுத்து வச்சது மாமியா சாக மாட்டா, உள்ள நுழைஞ்சோனே குழந்தைகளை தூக்கி போட்டு கொண்டு போடுவேன். அப்படி பேசாத, நாங்க எப்படியாவது கூட்டிட்டு போனாலும் சரி நாங்க வச்சுக்கிற விதம் இருக்கு. அப்படி வா வலிக்கு நீ வைக்கிற வையில தான் இருக்குது. நீ சும்மா சாதாரணமா வச்சுக்கோ குடும்பம் பொழந்துரும். என்ன பொழந்து வச்சுன்னு கேக்குற நீ முதல்ல மரியாதை பேசியா என்ன பேசுறேன்னு கேக்குற. நீ பெரிய ஆளா, நீ பெரிய ஆபீசர் கேப் தூக்கிட்டு வராரு. எல்ஐசி ஏஜென்ட்னா எல்ஐசி ஏஜென்ட்டா எல்ஐசி போடுமா சார்? போடுவீங்களா? ரெடியா இருக்கேன், நேரம் கிடைக்கலையா? எவ்வளவு நேரம் போடுவீங்க? அது டயத்துக்கு தக்கன போடுறது. எப்பவுமே தூங்கிட்டு இருக்கீங்களே? இல்லம்மா, தூங்குறது தான் தொழில் நல்லா பாப்பாங்க. சார் எனக்கு இப்ப அவசரமா ஒரு 10 லட்சம் பணம் தேவைப்படுது. ஆமா 10 லட்சம். 10 லட்சம் தான். ஆமா சார். இது இருக்கா? எது இது? அது இருக்கு, நிறைய இருக்கு சார். பாக்குறீங்க? பத்திரமா பத்திரமா வச்சிருக்கேன். அதான் கேட்டேன். அது திறந்து வை. ஏய் திறந்து வச்சா எல்லாரும் பாத்துருவாங்களே. 10 லட்சம் என்ன பல லட்சம் வரும். ஐயோ இல்லங்க, நான் அப்படி பொளக்குற பிள்ளை இல்லங்க. ஏய் உனக்கு என்ன இருக்கு ஆயுசுக்கு? உனக்கு எல்லாம் ஃபுல்லா போட்டுட்டேன். சார் இது எதுக்கு சார் இந்த மஞ்சள் கலர்? இந்த மஞ்சள் கலர் இருக்கு. இது மங்களகரமா இருக்கணும்ல. எல்ஐசி நாங்க பணம் கொடுக்கறேன்னு. ஓஹோ இது என்ன சார் மூலம் பௌத்திர மாதிரி ஒரு நோட்டீஸ் வச்சிருக்கீங்க? மூலம் பௌத்திரம்லாம் வந்துரும் எங்கள்ட்ட லோன் பணம் வாங்கிட்டேனா. ஓஹோ எதை பணம் வாங்கிட்டேனா ஒரு மூலம் பௌத்திரம் மூலம் தள்ளிரும் எல்லாமே வந்துருமா? அப்படிங்களா? நான் பெரிய எல்ஐசி ஏஜென்ட். சரி நீ உனக்கு 10 லட்சம் தானே வேணும்? ஆமா சார் 10 லட்சம் நீ கவலைப்படாத. 10 நாளைக்கு நம்ம வீட்ல தங்கு. சார் நீங்க 10 வருஷம் கூப்பிட்டா கூட நான் வரேன் சார். 10 லட்சம் தரீங்கல்ல, உங்களுக்கு நாக்கு தள்ளாம இருந்தா சரி. சரி சரி நீ உதயகுமார் பெட்டிக்கிட்டே போய். இல்லப்பா நீ பெரிய ஏஜென்ட். பெரிய இந்த பெட்டி இல்ல, அவர் விளம்பரத்தை பாரு. இல்ல வீட்ல யாரும் வந்து அவளை பயணிக்கு போயிட்டாங்க. அதானே இல்லன்னா கைய பிடிச்சு இழுப்பாரு வாண்டு. பக்கத்து ஊராதால அடக்க ஒடுக்கமா இருக்காராம். ஏதோ யாரோ ஒரு டிக்கெட்ல வந்துட்டு போல. இதுல ஆஞ்சநேயர் பக்தர் வேற இவரு. சாமியை கெடுக்கிறது. ஏன் சாமியை கெடுக்குற? அப்படி சொல்ல சாமி தவறு செய்யப்படாதா? எதை சொல்லிட்டு இருக்கற? என்ன சட்டம் போட்டுருக்காங்க? என்ன சட்டம் போடுறாங்க? இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. இப்ப நீங்க அந்த பெண்கள் மாலை ஓடுறியா? சரிங்க. மாலை ஓடி லேசா அந்த மாரியாத்தா கோயிலுக்கு வர இருந்தா போண்டா. அடியே பாரு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பார்த்தா ஒரு காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடுறாங்க. ஆமா 8 நாளைக்கு முன்ன கீழே முண்டங்கிறது. ஏமா எங்களை நீங்க ஆம்பளை நிம்மதியா வாழ முடியல. முதல்ல எங்களை வாழ முடியாது. ஐயா திங்கக்கிழமை சோமவாரம், செவ்வாய்க்கிழமை மாரியாத்தா, புதன்கிழமை பெருமா கோயிலாயா பெருமாள், வியாழக்கிழமை சாய்பாபா, வெள்ளிக்கிழமை கோயில், சனிக்கிழமை ஆஞ்சநேயர், ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு பொங்க வைக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசுறீங்க, அதன டொங்காசுனா என்ன அர்த்தம்? பெரிய காசு, அதனால மறந்து கொடுத்து சாகுறாங்க. ஐயா இதுக்காக செத்து போயிருவீங்களா? ஏன் பொம்பளை இல்லாம நல்லபடியா வாழ்ந்து காமி. நாங்க எப்படி ஆண்கள் இல்லாம நல்லா தனிச்சு வாழ முடியும்னு சொல்றோம்ல. அன்னை தெரசா இருந்தாங்க, ஆண்களை வேணும்னாங்களா? அட வேண்டாயா ஆம்பளையே வேண்டாம் அப்படின்னாங்க. அவ்வை மூதாட்டி இருந்தாங்க, அவங்க ஆண் வேணும்னு சொன்னாங்களா? அம்பே தன் கையே தனக்கு உதவின்னு வாழ்ந்தாங்க. நீ வாழ்ந்து காமி. அப்படி இவ்வளவு பேச்சு பேசி நாங்க ஒண்ணு மட்டுமா? எங்க ஐயா யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு நாள் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. கண்டிப்பா அவருக்கு ஒரு விஞ்ஞானி இல்லையா? அவர் பெருமையை சேர்த்திருக்காரு. பெண்ணே வேணாரு, பெண்ணே வேணும்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்னாருன்னா அவர் எவ்வளவு பெருமையா இருக்கு எங்களுக்கு. நீங்களும் அது செஞ்சா இது செஞ்சா நாங்களும் உங்களுக்கு மட்டும் மட்டும் இல்ல, எல்லா வகையிலும் நாங்களும் பெரிய பேசு நல்ல ஆம்பளமா பேசி ஜெயிச்சு பாரு. சும்மா பொம்பளை பிள்ளை வந்து கட்டி பிடிக்கிறது, போட்டுக்கிட்டு தடவுறது, இதெல்லாம் எதுவுமே தெரியாம வந்து நிக்கும் பாரு. அந்த பிள்ளைங்க போட்டு நீ உருட்டி பரட்டலாம். கார்த்திக் ராஜா என் மேல கைய வச்சா என்ன பண்ணுவ? நரம்ப கட் பண்ணிடுவேன்.
கட்ட முடியாது. கை வை, அப்படியே கை வை. சீ, கரும முடிச்சவன அப்பவும் கை வச்சா நர்ஸ் வேலையா பாத்துக்கிட்டு இருக்கிற? அப்ப நீ தானே நரச இதே ஆட்டி இவங்க நரச வேலை பாக்குற லட்சம் பாக்குற அதே ஆட்டி வாங்குற சம்பளம் 3000 3000 பெரிய பில்டப். ஏற்கனவே ஒரு நர்ஸ் வந்திருக்கு வேற. எந்த நரசு வந்தாங்க பேசுனா பேசி தானே நம்ம 3000 ரூபாய் சம்பளமா இருக்கு. நம்ம பாட்டு டாக்டர் பாக்க அப்ப 10 மணிக்கு வா. இவங்க டாக்டர் மாதிரி நீ பண்ற அம்போக்கு. ஏங்க டாக்டராவது வந்து பாப்பாரு. நாங்க ஊசி குத்துவோம், மாத்திரை போடுவோம், யூரின் டெஸ்ட் எடுப்போம், பிளட் டெஸ்ட் எடுப்போம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம். கஷ்டப்பட்டு பிள்ளை பக்கிறது அவங்க. உங்களுக்கு எதுக்கு ஆம்பளை பிள்ளை வருதா 1000, பொம்பளை பிள்ளை வருதா 500? எதுக்கு பேசுங்க அப்படி பேச எப்பதான் எங்க பக்கம் பேசுறேன். எங்கிட்ட ஆப் வைக்க போறான்னு தெரியல. இரியா வர என்ன உங்களுடைய குழந்தை வருதா உங்களுக்கு எதுக்கு காசுங்கிறேன். ஏங்க கஷ்டப்பட்டு 10 மாசம் நாங்க சுமந்து பெக்குறோம். அதனால அரசாங்கத்துல எனக்கு 18,000 தராங்க. நர்ஸுக்கு எதுக்கு காசு? அரசு அந்த அம்மா பாவம் அதெல்லாம் சுத்தப்படுத்துறாங்கல்ல. அதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம். சரி ஏங்க இப்ப நான் இங்க ஆடுறேன். எனக்கு நாடக அமைப்பாளர் சம்பளம் தராரு. அது என்னுடைய ஊதியம். இப்ப ரசிகர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா பிரியப்பட்டு கொடுக்கறது அது மாதிரி. அவங்க பிரியப்பட்டு கொடுத்தா ஓகே, நம்ம கேட்க கூடாது. இப்ப குடுக்கலன்னு காமிச்சு இல்லமா நீங்க நைசால கேக்குறீங்க. இல்ல நர்ஸுக்கு ஏன் கொடுத்தன்னு கேக்குறாங்கல்ல. நர்ஸுங்களுக்கு கொடுக்கறது அன்பளிப்பு மாதிரிதான். அந்த அம்மா வலி தாங்க முடியாம கத்துது. ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு கத்து. நீங்க அந்த நேரம் ஆறுதலா சொல்லணும், பயப்படாதமா குழந்தை கொஞ்ச நேரத்துல பிறந்துரும்னு. அந்த நேரம் என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் சொல்ற மாதிரி வார்த்தையா? வேண்டாம், அந்த மாதிரி அசுஷியம் நான் பேச மாட்டேன். என்ன அசுஷியம் கேட்காம பேச மாட்டேன்னு கேக்குறேன். இல்ல புருஷன்கிட்ட பொளந்துக்கிட்டு போ தெரிஞ்சிச்சு. அப்ப மட்டும் நல்லா இடிச்சிச்சா, இப்ப மட்டும் இங்க வந்து ஓ ஓ ஓன்னு கத்துற. இப்படி கேட்பாங்களே. அப்படியே கேட்பாங்க, கேவலமா கேட்பாங்க. நீ எல்லாம் பொம்பளையா போறதா தெரியும். இந்த கொடுமையெல்லாம் இந்த 5 நிமிஷம் சுகத்துக்கு அனுபவிக்க வேண்டியது. அப்படி சொல்லாத. அப்படி இல்ல நான் என் வாயை கலப்பாத நானே ஏதாவது சொல்லி பேசு. அவர் சொன்ன மாதிரி என்னதுக்கு அப்படி இது பண்றீங்க? என்ன பண்றது? அதை விட்டு சரி நான் பெரும்பாலும் அசிங்கம் பேச மாட்டேன். நான் பேசவும் மாட்டேன். பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஒண்ணு நேரடியா செய்யற மாதிரி அதுதான் தெரிஞ்ச விஷயம். அதே கண்டு காணாம தப்பிச்சு வந்து பிடி வெட்டமா செருப்பாலே நிறைய இடத்துல உளுந்து விழுந்து முட்டியெல்லாம் அடிபட்டு இருக்காங்க. அம்மா இந்த காலம் தெரியுமா? அதே தெரியாம இருக்கு. சரி விடு, அதனால பலது தடங்கள் வரதான் சரிங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றேன். நான் 7 வயசுல என்ன நிவித்தவ 12 மணி ஆயிடுச்சு. என்ன 7 எத்தனை 7? ஏங்க அப்படி 7 வயசுல இருந்து வித்துக்கிட்டு இருக்கிறேன். பொய் சொல்றேன். ஏங்க நீ விக்கிறது இளநீ இல்லை. அப்புறம் என்னது? ஒயிட் இஸ் கொலவரி. திஸ் இஸ் எ தர்பூசணி. ரெண்டும் பச்சை இருந்தா ரெண்டுமே சூட்ட தண்ணிக்கு சாப்பிடுறீங்களா? இல்லம்மா நீங்க விக்கிற பொய் சொல்றீங்க. ஏங்க அத நீங்க விக்கிற தர்பூசணி. நீங்க நான் விக்கிற திஸ் இஸ் எ பனானா. பனானா அப்படினா என்னது? பனானானா வாழைப்பழம். ஓஹோ, எனக்கு தமிழ்ல பிடிக்காத பழம் வாழைப்பழம். அப்படி சொல்லாதம்மா, அந்த பழம் தான் பிடிக்க நைவா இருக்கு. அப்படியா? இங்க இந்த வாழை உனக்கு தேவையா? ஏமா சரி ஒயிட் இஸ் கொலவரி. கொலவரி அட தனனனே தானனனே தானனனே எனக்கு கொஞ்சம் வேர்த்துச்சு. அத மேடையில தொடக்க முடியுமா? அதனால அப்படி பாவனையோட தொடச்சேன். நானும் பெண்ணை செஞ்சுட்டேன். உனக்கு வேர்த்திருக்கான்னு உத்து பார்த்தேன். நல்லா உத்து பாரு, கண்ணு கெட்டு போக. தனனனே தானனனே தானனனே ஏனது பண்ண எதோரா எனக்கு நதி கார புரியா நதி கார புரியா மச்சரிக்க முத்த
பக்கத்துல பின்னால இது ஒண்ணு அப்படியே டேய் யோசனை பண்ணி. சிச்சி உங்க பழக்க வழக்கமே சரியில்லையா? இல்லம்மா சங்கத்து பின்னால நாங்க தூங்குவோம். ஓஹோ அது பின்னால இன்னுமே அந்த பையன் கிட்ட நீ படுக்காத. பின்னால எதுக்கும் சண்டை போடுவாங்க. வருத்தத்தை பாரு. என்னம்மா என்ன ஐயாக்கிற உனக்கு தவறு தரலாம். என்னம்மா என்ன ஐயாக்கிற உங்களை காதல் பண்ணலாம் இருக்கேன். பண்ணுங்க சீக்கிரம் மணியாச்சு போலாம். யாரையும் காதல் பண்ணதில்ல. பொய் சொல்லாதீங்க, கோயில்ல சிலை காணா போயிட போகுது. உங்களை தான் நான் காதல் பண்ணலாம். நிஜமாலிமா? ஆமாம்மா. முத நான் தானா? என்ன நம்ம காதல்? கரூர் மகாசிரி. என்னடா ஊருக்கு வச்சிருப்பீங்களாடா? இப்போ ஒரு இது இருக்கு, ஒரு வேலைக்கு போறோம்னா பல இடத்துல அப்ளிகேஷன் போட்டா தானே ஒரு இடமா செலக்ஷன் ஆகும். சரி இதே 4 இடத்துல போயிருக்கு, ஒண்ணு கூட பிடிக்கலையா? ஒண்ணு கூட பிடிக்காது போ. அதான் உங்களை காதல் பண்ணலாம். பண்ணுங்க. என்ன நம்ம காதல் பண்ற பெருசு இல்ல, நம்ம 2 பேர் வீட்லயே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்க. சம்மதம் வாங்கியாச்சு. ஆத்தா பையன் ஒத்துக்கல பத்தி கவலை இல்ல. சரி என்ன உன் வீட்டுல உன் புருஷன் ஏத்துக்கிறான் இல்ல, என் வீட்டுல பொண்டாட்டி இத கேட்டாங்களா ஊருக்காரங்க? அது சொன்னா அப்ப 2 பேரும் லப்பன்னு நினைக்க மாட்டாங்க. என்ன லப்பா? நம்ம லவ் காதல் பண்றோம். அப்ப அரியருங்கிற மாதிரி அரியர் பண்ற மாதிரி காதல் பண்றது கணக்கு இல்லையா? அது காதல் இல்லையா? கள்ள காதல். அதான் காதல் பண்ணலாம் இருக்கேன். என் காதல் எப்படி காதலியுமா? எப்படி? அன்போனா ரசிகர் விருப்பத்திற்காக நாவன் தானே எந்த நாடகத்திற்கு சென்றாலும் தன் தொழிலை கடமைக்கு செய்யாமல் சிறப்புடன் வாசிக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்.எம். துரைராஜ் மற்றும் மிருதங்க வித்துவான் பிரகாஷ் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு. இப்படிக்கு ஆத்தங்குடி ஆல்ரவுண்ட் ஆர்.எம். துரைராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக இருவருக்கும் 101 ரூபாய் அனுப்பிவிட்டார்கள். அன்பளிப்பு பெருமைப்படுத்திய எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு பெருமைப்படுத்திய அன்பு உள்ளதுக்கு இருவரின் சார்பாக நன்றி. ஆத்தமொழியின் செல்ல பிள்ளை காணக்குரல் கிராமிய தென்றல் அன்பு தம்பி கார்த்திகராஜ் அவர்களை பாராட்டி ஆத்தங்குடி ஆல்ரவுண்ட் ஆர்.எம். துரைராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஏ முத்துமாணிக்கும் லோகு மற்றும் எல்எஸ் அன்புலகம் சார்பாக எனக்கும் அன்பளிப்பு பெருமைப்படுத்துகிறார்கள். எங்கு சென்றாலும் எனக்கு அன்பளிப்பு பெருமை தரக்கூடிய பெருமை கேட்கக்கூடிய அன்புள்ள ஆர்.எம். துரைராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக முத்துமாணிக்கும் லோகு எல்எஸ் அன்பு நிறைய ரசிகர்கள் இருக்கீங்க. அத்தனை அன்புலகம் நன்றி. இதை கொண்டு எங்களது கலைப்பணியை இடையே தொடங்கின நன்றி கலந்த வணக்கம். அன்பு அண்ணா விருப்பத்திற்காக அத்தமக ஒன்ன நினைச்சு அந்த அஞ்சலை சுழியில அத்தமகே அம்மா பாட்டு போயிச்சோட அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சே அத்தனை மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனை மறந்து விட்டு அடியே ஒண்ணு பார்த்தது அது அஞ்சிதமே புத்தருமே செடி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று மறந்துட்டே அத்தமாக ஒன்று நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனை மறந்து விட்டு அடியே ஒண்ணு பார்த்தது. கண்ணு
தன்னால வரவிருச்சு தன்னால புறம்ப வச்சு என்னோட மனசுக்குள்ள உள்ளாத காதல வச்சு இல்லாத துணியாட்டம் இல்லாதே மனசு அருகே புரியும் நாள் குறிச்சு மாமன் நினைச்சு பள்ளியை முட்டு தலையில் வச்சு அச்சா உள்ள பார்த்த ஒரு வார்த்தை ஒண்ணு மாறவில்லை அச்சமாக ஒன்று அழகு கவிதை ஒண்ணு படிக்க அத்தனை மறந்து விட்டு அதுவே உள்ள பார்த்து தாலி ஒன்று வாங்கி வச்சு தாய் மாதம் கைத்து கட்டி காத்திருக்கு காவலுக்கு நாயிருக்கு நீ நான் சேர்ந்திருக்க கொட்டையில ரூம்புருக்கு அண்ணா வீடு இருக்கீங்க இல்லம்மா ரூம்புல காட்சி ஆளு ஒன்று வாங்கி வச்சு கட்டு காத்திருக்கு முலரா விரிச்சிருக்கு பிரகாசிய வாங்கி கொடுத்தா 1200 கட்டுனுரா பக்கத்தில் அந்த மகம் ஒன்று நினைச்சு அழகு கவிதை ஒன்று வழித்து அத்தனை மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்த சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று மாறவில்லை அத்த மகம் ஒன்று நினைச்சு அழகு கவிதை ஒன்று வழித்து அத்தனை மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்தே அப்ப உங்களை பார்த்தா எனக்கு காதல் எப்படி வந்துச்சு. காதல்? நீங்க கிராமியத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா சரிங்கம்மா நான் நளினமா நுழைவேன். ஆமா பாவம் சரி, எப்படி நுழைஞ்சா? எட்டி எட்டி பாக்குது இப்படியாவது வாங்க. எனக்கு கழுத்து வலிக்குது அந்த குழந்தை பாக்குறது. ரெண்டு மலைப்பாம்பு இப்ப பிணைய போகுது. இல்ல இல்ல நம்ம மலைப்பாம்பு இல்ல, ரெண்டு சார பாம்பு, அனகொண்டா பாம்பு.
கோயில் நிர்வாகி அன்பனார் முத்துராம் அவர்கள் இங்கு டான்ஸ் ஆடித்த விஜய் அவர்களுக்கு 50 ரூபாயும் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பதை பெருமைப்படுத்தி அன்பனார் முத்துராம் அன்பனார் கொண்டிருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை தொடங்குகிறோம். இந்த புள்ள போனா போட்டுமியா, இந்த புள்ள போனா போட்டுமியா, நமக்கு என்ன பொம்பளை பிள்ளைய அடைக்காது இல்லைன்னா உங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல. ஏடா போன்ல 69 29 வந்துருக்கு, என்ன நடக்குன்னு தெரியல. டவர் கிடைக்கலன்னா கடுப்புல செல்லெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கீங்க. அதில் எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் முன்னெடுத்த தாயை பற்றி ஒரு பாடம் நானே தயாரித்து நானே பாடிய பாடம். எனக்கு சொந்த பாடலை பாடிவிட்டு கலைப்பணியை தொடங்குமா. அதனால எத்தனை தெய்வம்னால என்ன, தாய்க்கும் பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ரைட், ஓகே, அவுட் ஆஃப். ஹலோ ஹலோ. என்ன பெற்ற அம்மாவே, என்ன பெற்ற அம்மாவே, கண்ணி மக்கினோடியில உன்னு சிறு போனதே, எங்க மணி இருக்க வந்து காத்திருக்கே, நீ சொல்லாம போனதென்ன, நான் செஞ்சது தப்பு என்ன. என்ன பெற்ற அம்மாவே, என்ன பெற்ற அம்மாவே, கண்ணி மக்கினோடியில உன்னு சிறு போனதே, இங்க மணி இருக்க வந்து காத்திருக்கு, நீ சொல்லாம போனதென்ன, நான் செஞ்சது தப்பு என்ன. என்ன பெற்ற அம்மாவே, என்ன பெற்ற அம்மாவே, கண்ணி மக்கினோடியில உன்னு சிறு போனதே. பார்த்தினியோ வெளியாக காசு முந்தாளிய அழகு வச்சு பட்டணிக்க படிக்க வச்ச, கூலி வேலை பார்த்தினியோ வெளியாக காசு நின்று முந்தாளிய அழகு வச்சு பட்டணிக்க படிக்க வச்ச, இத்தனை செஞ்சு வெளி நாட்டுக்கு தான் அனுப்புனே, செவ்வாயில் பசிரீர ஓவையில பூட்டினே, ஆசமையே வந்திருக்கே தந்திருக்கே பாரடியோ, 10 சேலை வாங்கியிருக்கே கட்டிக்கிற ஆளுமையோ. என்ன பெற்ற அம்மாவே, என்ன பெற்ற அம்மாவே, மக்கினோடியில உன்னு திரு போனதே, இங்க மணி இருக்க வந்து காத்திருக்கு, நீ சொல்லாம போனதென்ன, நான் செஞ்சது தப்பு என்ன. என்ன பெற்ற அம்மாவே, என்ன பெற்ற அம்மாவே, கண்ணி மக்கினோடியில உன்னு சிறு போன. பாத்திரமும் தேய்ச்சி வச்ச கொண்டு வரும் காசனியோ உமடிக்கு பதுக்கி வச்ச, பத்து வீடு வாசலேறி பாத்திரமும் தேய்ச்சி வச்ச கொண்டு வரும் காசனியோ உமடிக்கு பதுக்கி வச்ச, பெற்ற மக எனக்காக அத்தனையும் தாங்கினே, தூங்குறியே என்னையே சோதனை, இன்னத்தவோ செஞ்சனாலோ உன்னத்தாயே, நீயும் இல்ல உலகத்திலே எனக்கு வெறி பாசமில்லை. என்ன பெற்ற அம்மாவே, என்ன பெற்ற அம்மாவே, கண்ணி மக்கினோடியில உன்னு சிறு போனது, எங்க மணி இருக்க வந்து காத்திருக்கு, சொல்லாம போனதென்ன, நான் செஞ்சது தப்பு என்ன. இங்கு மணி இருக்க வந்து காத்திருக்கு, நீ சொல்லாம போனதென்ன, நான் செஞ்சது தப்பு என்ன. இங்கு மணி இருக்க
தாயத்திலே நீ சொல்லும் பொழுது நான் செஞ்சது தப்பு என்ன